அன்புமிக்க சகோதரர்களே, லெக்சியோ திவினா என்கின்ற நம்முடைய பாடத்தை குறித்து நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். லெக்சியோ திவினா என்பது ஒரு பழமையான விவிலிய வாசிப்பு முறை அல்லது விவிலியத்தை ஜெபிக்கிற முறை என்று நாம் சொல்லலாம். லெக்சியோ திவினா என்பது ஒரு லத்தீன் வார்த்தை. அதற்கு டிவைன் ரீடிங், தெய்வீக வாசிப்பு என்று நேரடியாக மொழிபெயர்க்கலாம். அதனை தஞ்சை மறைமாவட்ட மேனாள் ஆயர் மறைந்த தேவதாஸ் அம்பரோஸ் அவர்கள் அருள் வாக்கு வாசிப்பு என்று நமக்கு மொழிபெயர்த்து தந்தார்கள். அந்த பின்னணியில் இதனை அருள் வாக்கு வாசிப்பு என்றே நாம் கருதுகின்றோம். ஆகவே இந்த அருள் வாக்கு வாசிப்பு முறை குறித்து நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். அருள் வாக்கு வாசிப்பு என்பது இறை வார்த்தையை நாம் இறைவேண்டல் கலையாக மாற்றுவது. பிரேயிங் த பைபிள், விவிலியத்தை ஜெப புத்தகமாக மாற்றும் ஒரு கலை. விவிலியம் திருச்சபையினுடைய சொத்து, திருச்சபையினுடைய களஞ்சியம், திருச்சபையினுடைய பொக்கிஷம், திருச்சபையினுடைய 2000 ஆண்டு மிக அரிய கருவூலம். இந்த அரிய பெரிய கருவூலத்திலிருந்து நாம் நம்முடைய வாழ்வுக்கான பல படிப்பினைகளை கற்றுக்கொள்கிறோம். கடவுளுடைய வெளிப்பாட்டை, மீட்பின் வரலாற்றை நாம் தெரிந்து கொள்கிறோம். கடவுளுடைய அருள் நமக்கு வந்து சேர்கிற ஒரு அருவியாக, வாய்க்காலாக இந்த இறை வார்த்தை இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. 2000 ஆண்டுகளாக திரு அவை இந்த இறை வார்த்தையை பயன்படுத்தி வந்திருக்கிறது. 2ஆம் வத்திக்கான் சங்கத்திலிருந்து இறை வார்த்தைக்கு அதிக அழுத்தம் கொடுத்து நம்முடைய இறையியலின் ஆன்மா இறை வார்த்தை என்றும், நம்முடைய ஆன்மீகத்தின் ஆன்மா இறை வார்த்தை என்றும் அது வலியுறுத்தி சொல்லுகிறது. 1993ஆம் ஆண்டு தி இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் த பைபிள் இன் த சர்ச், திரு அவையினுடைய வாழ்வில் விவிலிய பொருள்கோள் முறை என்கிற அந்த நூலிலே இந்த லெக்சியோ திவினாவுடைய முக்கியத்துவம் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு 2010ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட வெர்பும் டோமினி, ஆண்டவர் அருள்வாக்கு என்கின்ற போஸ்ட் சினடல் அப்போஸ்டாலிக் எக்ஸார்டேஷன், ஆயர் மாமன்றத்திற்கு பிறகு திருத்தந்தை வெளியிட்ட அப்போஸ்தலிக்க திருத்தூது மடலிலே இந்த லெக்சியோ திவினா வலியுறுத்தப்படுகிறது. நாம் விவிலியத்தை கையில் எடுக்கவும், அதை வாசிக்கவும், அதை ஜெப புத்தகமாக மாற்றும் கலையை கற்றுக்கொள்ளவும் இந்த முறை நமக்கு சொல்லித் தருகிறது. இது ஒரு புதிய முறை அல்ல, மிக பழமையான முறை. அதைவிட மிக வழமையான ஒரு முறை. திருவையின் வரலாற்றிலே மாபெரும் புனிதர்கள், மாபெரும் ஜாம்பவான்கள், மாபெரும் மடாதிபதிகள், மாபெரும் திருச்சபை தந்தையர்கள் இந்த முறையை பயன்படுத்தி இருக்கிறார்கள். வரலாற்றை பின்னோக்கி பார்த்தால் கிபி 3ஆம் நூற்றாண்டிலே ஆரிஜின், 4ஆம் நூற்றாண்டிலே அம்ப்ரோஸ் அகஸ்தினார், 6ஆம் நூற்றாண்டிலே அல்லது 5ஆம் நூற்றாண்டிலே 6ஆம் நூற்றாண்டிலே புனித பெனடிக்ட் ஆகியோர் இதனை பயன்படுத்தி இருக்கிறார்கள். கிபி 12ஆம் நூற்றாண்டில் நமக்கு கிடைத்த ஒரு ஆவணம் ஏணிப்படிகள் எனப்படுகிற ஒரு துறவியருடைய தியான முறை புத்தகம் ஆகும். கர்த்தூசியன் துறவி ஆகிய குயின் கே எனப்படுகிறவர் எழுதிய அந்த ஏணிப்படிகள் நூலில்தான் நமக்கு இந்த லெக்சியோ திவினா 4 படிநிலைகளை கொண்டுள்ளது என்பது நமக்கு சொல்லப்படுகிறது. லெக்சியோ திவினாவுக்கு அடிப்படையில் மடாதிபதிகள், அந்த காலத்து புனிதர்கள் 4 படிநிலைகளைத்தான் அவர்கள் கொண்டிருந்தார்கள். ஆகவே இந்த 4 படிநிலைகளை அடிப்படையாக வைத்து லெக்சியோ திவினாவின் முறைகளை நாம் கற்றுக்கொள்ள முன் வருவோமாக. என்னுடைய கையிலே 2 புத்தகங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 30 days லெக்சியோ திவினா வித் செயின்ட் பெனடிக்ட், திருச்சபையில துறவற வாழ்வுக்கு ஒழுங்குகளை எழுதி தந்த ஒரு முன்னோடி புனித பெனடிக்ட். அவருடைய ஒழுங்குகளில் 30 நாட்களில் லெக்சியோ திவினா, புனித பெனடிக்டோடு 30 நாட்கள் லெக்சியோ திவினா என்று இந்த புத்தகம் நமக்கு சொல்லித் தருகிறது. ஒரு பெனடிக்டின் மங்க் இந்த புத்தகத்தை எழுதி தந்திருக்கிறார். ஆகவே துறவிகள் தங்களுடைய வாழ்வில் பேரின்பம் கொண்டது இந்த லெக்சியோ திவினா முறையினால் என்பது தெளிவாக தெரிகிறது. மரியானோ மக்ராசி எனப்படுகின்ற ஒரு ஆயர், கீழை திருவையினுடைய ஒரு ஆயர், இவ்வாறு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். பிரேயிங் த பைபிள், an introduction to லெக்சியோ திவினா. லெக்சியோ திவினாவுக்கு ஒரு அறிமுகம். அது என்ன? பிரேயிங் த பைபிள், பைபிளை
நாம் செவப்புத்தகமாக மாற்றும் கலை என்றே அவர் நமக்கு சொல்லித் தருகிறார். இறை வார்த்தையின் முக்கியத்துவத்தை திரு அவை கடந்த 50 ஆண்டுகளுக்கும் மேலாக அதிகமாக நமக்கு வலியுறுத்தி சொல்லித் தருகிறது என்பதனை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இறை வார்த்தையின் முக்கியத்துவத்தை இயேசுனுடைய வாழ்விலிருந்து நாம் பார்த்துவிட்டு இந்த படிநிலைகளுக்கு செல்லலாம். இயேசு யார்? வார்த்தை மனிதரானவர். வார்த்தை மனிதரானார் என்று யோவான் 1:14 நாம் படிக்கின்றோம். வார்த்தை மனு உருவானார், வார்த்தை மனிதரானார் என்று நாம் அறிகின்றோம். கடவுள் வடிவில் விளங்கிய கிறிஸ்து அதை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதாமல் தம்மை தாழ்த்தினார். அவர் நம்மை போல் ஒருவரானார். நாம் செல்வராகும் பொருட்டு அவர் நமக்காக ஏழையானார். அவர் மனிதரானார், அவர் குழந்தையானார். இயேசு வார்த்தை தான். ஆனால் அந்த வார்த்தை, மனிதராய் வந்த அந்த வார்த்தை தன்னுடைய வாழ்க்கையில் வார்த்தையை கனம் செய்வதிலே, வார்த்தையை மையப்படுத்துவதிலே, வார்த்தையை முக்கியத்துவம் கொடுப்பதிலே சிறந்து விளங்கினார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இயேசு இறக்கிற பொழுது சிலுவையில் அவர் சொல்லுவார், எல்லாம் நிறைவேறிற்று, யோவான் நற்செய்தியில பார்க்கிறோம் என்று சொல்லி தலை சாய்த்து கையளித்தார். எல்லாம் நிறைவேறிற்று. அப்ப வார்த்தையின்படி எல்லாம் நிறைவேறிற்று என்பதை இயேசு நிறைவு செய்கிறார். இயேசுடைய பணி வாழ்வில் அவருடைய வார்த்தைகளில் இதை நாம் பார்க்கலாம். வார்த்தையின்படி, வார்த்தையின்படி, வார்த்தையின்படி என்கிற அந்த சொல் அடிக்கடி பயன்படுத்தப்பட்டிருக்கும். அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு மத்தேயு நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 1 முதல் 11 முடிய உள்ள வசனங்கள். நீங்கள் விவிலியத்தை புரட்டிக் கொள்ளுங்கள். நான் வாசிக்கிற பொழுது அது அப்படி இருக்கிறதா என்பதை நீங்கள் கவனித்து பார்க்க முடியும். இறை வார்த்தைக்கு இயேசு கொடுத்த ஒரு முக்கியத்துவத்தை நாம் இங்கே கண்டுபிடிக்கலாம். ஆண்டவர் இயேசு திருமுழுக்கு பெறுகிறார். ஆண்டவர் இயேசு பாலினத்திற்கு சென்று யோவான் கைகளிலே திருமுழுக்கு பெறுகிறார். இயேசு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் போதும், திருமுழுக்கு யோவான் ஓடோடி வந்து அவர் இருக்கிற இடத்திலேயே அவருக்கு திருமுழுக்கு கொடுத்திருப்பார். ஆனால் இயேசுவினுடைய எளிமையும் தாழ்ச்சியும், இயேசுவினுடைய பணிவும் கனிவும் இங்கே வெளிப்படுகிறது. அவர் அதிகாரத்தை, அவர் தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்த விரும்பவில்லை. மாறாக அவர் தேடி செல்கிறார். கூட இருக்கிறவர்கள் சொல்லியிருப்பார்கள், இது என்ன முட்டாள்தனமான முடிவு? இயேசு ஒரு ஒயிட் கலர் போயிருக்கலாம், இல்லை ஒரு தீவிரவாத குழுக்களோட போய் சேர்ந்திருக்கலாம், இல்லை ஒரு பரிசேயராக இருக்கலாம். அதை விடுத்து விட்டு ஒரு விளைவு தெரியாத இளைஞன் இப்படி போய் ஒரு கோவனாண்டிக்கு பின்னால் போய் நின்றுக்கிட்டு பாலைவனத்தில் போய் திருமுழுக்கு பெறுகிறாரே என்று பலர் கேலி செய்திருக்கலாம். ஆகவேதான் மத்தேயு நற்செய்தி 3ஆம் அதிகாரம் இயேசுடைய திருமுழுக்கை மிக விரிவாக பதிவு செய்கிறது. இயேசுடைய திருமுழுக்கு மிக முக்கியமானது. ஏனென்றால் 30வது வயதிலே அவர் சரியான முடிவை எடுக்கிறார். அருட்தந்தை ஜான் குழந்தை அவருடைய ஒரு அருமையான பாடல், 4 திசையும் பாதைகள், சந்திக்கின்ற வேளைகள், நன்மை என்ன தீமை என்ன அறியாத கோலங்கள். நாம் பல நேரங்களிலே ஒரு நாற்சந்தியில் அல்லது முச்சந்தியில் நிற்கிறோம். வடக்கே போவதா, தெற்கே போவதா, கிழக்கே போவதா, மேற்கே போவதா, என்ன முடிவெடுப்பது, என்ன தீர்மானம் செய்வது, எத்தனை நாம் முடிவாக தேர்ந்து கொள்வது, தெரிந்து கொள்வது என்பதிலே பல நேரங்களில் குழப்பம் ஏற்படுகிறது. இயேசுவுக்கும் ஒரு இளைஞனாக அன்றைக்கு என்ன முடிவு எடுப்பது என்று குழப்பம் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் இயேசுவுக்கு குழப்பம் இல்லை. அவர் தெளிவான ஒரு முடிவு எடுத்தார். இயேசு வாழ்ந்த வளர்ந்த நாசரேத்திற்கு அருகாமையில் தான் செஃபாரி எனப்படுகின்ற ஒரு பள்ளத்தாக்கு இருக்கிறது. அந்த பகுதியிலே தான் தீவிரவாத இயக்கம் மிக வேகமாக வளர்ந்தது. உங்களுக்கு தெரியும், சிக்காரி எனப்படுகின்ற இந்த தீவிரவாத இயக்கம் அந்நியர்களை காணுகிற இடத்திலே அடித்து கொன்று நாம் தன்னாட்சி நிறுவ வேண்டும், அந்நியர்களை விரட்ட வேண்டும் என்று தீவிரமாக இருந்தார்கள். இயேசுவுக்கு அந்த இயக்கம், இயேசுவுக்கு அந்த அமைப்பு எல்லாம் தெரியும். தேசியம் பேசுகிற, தன்னாட்சி பேசுகிற அந்த அமைப்பிலே போய் அவர் தன்னை இணைத்துக் கொள்ளவில்லை. பரிசேயர்கள் நியாயப்பிரமாணம் அல்லது ஆண்டவருடைய திருச்சட்டங்களை கடைபிடிப்பதால் இறையாட்சி வந்துவிடும் என்று அவர்கள் இருந்தார்கள். இயேசு சட்டங்களை நன்கு அறிந்திருந்தார். ஓய்வு நாளை மதித்தார். அவர் ஆண்டுக்கு ஒரு முறை எருசலேமுக்கு சென்று அவர் பாஸ்கா விழாவை அவர் கொண்டாடினார். ஆனால் அப்படிப்பட்ட இயேசு ஒரு பரிசேயராக மாறிவிடவில்லை. இயேசு நினைத்திருந்தால் ஏரோதுடைய குழுக்களிலே ஒரு வேலை கிடைத்து ஒரு அரசு வேலை என்று போயிருக்கலாம். ஒரு இளைஞன் அங்கேயும் போகவில்லை. அனைத்தையும் கூர்ந்து கவனிக்கிற, உற்று பார்க்கிற, அனைத்தையும் ஆய்வு செய்கிற ஆண்டவர் இயேசு தன்னுடைய 30வது வயதில், தெளிவான வயதில் ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கிறார்.
லூக்கா நற்செய்தியாளர் இயேசுடைய இந்த 12 வயது முதல் 30 வயதிலான வளர்ச்சியை லூக்கா 2:52 இவ்வாறு குறிப்பிடுவார். இயேசு நாசரேத்திற்கு வந்து தன் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். பிறகு அவர் வளர வளர ஞானத்தில், அறிவில், உடல் வளர்ச்சியில் வளர்ந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் மென்மேலும் உகந்தவராய் திகழ்ந்தார். ஒரு 12-18 ஆண்டுகள் அந்த இடைவெளியை ஒற்றை வரியில் அழகாக சொல்லிவிட்டு போய்விடுவார். ஒரு திரைப்படத்தில் இப்படி ஒரு பாடல் வரும், நட்சத்திர ஜன்னலில் வானமெட்டி பார்க்கிறது, சிறகை விரித்து பரப்போம் என்று சொல்லி. அந்த பாடல் முடிவதற்குள்ள அந்த கதாநாயகி ஐஏஎஸ் படிச்சு முடிச்சு அப்ரண்டிஸா வேலை பார்த்து அடுத்து அந்த ஊருக்கு அவங்க ஐஏஎஸ் கலெக்டராகவே வந்துடுவாங்க. அந்த ஒரு பாடல் எல்லாத்தையும் முடிச்சிடும். இயேசுவுக்கு இந்த ஒரு வசனம் தான். அவர் வளர வளர ஞானத்தில், அறிவில், வளர்ச்சியில் வளர்ந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் மென்மேலும் வந்தவர் ஆனார். சீனை கட் பண்ணி போட்டாச்சுன்னா 30 வயசு. அவர் வந்து ஒரு கோவனாண்டிக்கு பின்னால பாலைவனத்தில் போய் அங்கே நிற்கிறார். சோ என்னையா முடிவுது என நாம் திட்டலாம். ஆனால் சரியான முடிவை எடுத்தார். 400 ஆண்டுகள் கடவுள் மௌனமாய் இருந்தார். மலாக்கி இறைவாக்கினருக்கு பிறகு அவர் பேசியதில்லை, இடர்பட்டதில்லை. உலகத்தில் நடப்பதையெல்லாம் மௌனியாய் அவர் கவனித்து வருகிறார் என்று நாம் இறைவார்த்தையின் ஒளியில் அறிகிறோம். அப்படிப்பட்ட கடவுள் இயேசு யோர்தானில் திருமுழுக்கு பெறுவதற்காக உள்ளே இறங்கிய உடனே தன் மௌனத்தை கலைத்துக் கொண்டு, வானத்தை கிழித்துக் கொண்டு, கர்ச்சிக்கிற சிங்கம் போல இடியென அவர் முழங்குகிறார். இவரே என் அன்பார்ந்த மகன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். இவர் எடுத்த முடிவு சரி, இவர் எடுத்திருக்கிற இந்த தீர்மானம் சரி, இவர் தேர்ந்து தெளிந்திருக்கிற இந்த காரியம் சரி, இவர் மிகச் சரியான பாதையில் போய் கொண்டிருக்கிறார், இவரை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று விண்ணகத்தந்தையே ஒரு அங்கீகாரத்தை அங்கே கொடுக்கிறார். இயேசு அப்படி என்ன செய்து விட்டார். அதன் பிறகு 3 ஆண்டுகள் பொது வாழ்க்கை பணியில் ஈடுபடுவார். அப்பொழுதுதான் மறைகுறைகள் நிகழ்த்துவார், மலைப்பான செய்திகளை தருவார், ஓமைகளில் பேசுவார், புதுமைகள் செய்வார், அற்புதமாய் மக்களுக்கு விருந்தளிப்பார், எல்லாவற்றையும் அவர் செய்வார். ஆனால் இந்த 30 வயது வரை அவர் செய்தது என்ன? அடக்கமான, அமைதியான ஒரு வாழ்க்கை, 4 சுவர்களுக்குள் ஒரு வாழ்க்கை. பழைய ஏற்பாட்டில் எங்கனும் பெயர் சொல்லப்படாத, பழைய ஏற்பாட்டில் முகவரியே இல்லாத நாசரேத்து எனப்படுகிற ஒரு குக்கிராமத்திலே வாழ்ந்த ஒரு வாழ்க்கை, அடக்கமான அமைதியான வாழ்க்கை. அவர் இப்பொழுது எடுத்திருக்கிற ஒரு முடிவு சரி என்று வானம் அங்கீகரிக்கிறது, விண்ணக தந்தை அங்கீகரிக்கிறார். இயேசு எங்கிருந்து புறப்பட்டு வந்தாரோ அவர் இது சரி என்று சொல்லுகிறார். தன் மௌனத்தை கலைத்துக் கொண்டு அவர் அங்கே பேசுகிறார். இவர் என் அன்பார்ந்த மகன் என்று அவரை அங்கீகரிக்கிறார். Jesus was a wonder worker only for 3 years. He was a wood worker for at least 18 years. 12 வயது முதல் 30 வயது வரை அவர் ஒரு தச்சராகவே அமைதியாக, அடக்கமாக, ஒடுக்கமாக மறைந்த வாழ்க்கை வாழ்ந்தார். இந்த மறைந்த வாழ்க்கைக்கான அங்கீகாரம், இந்த மறைந்த வாழ்க்கையில் அவர் எடுக்கிற ஒரு தேர்ந்த தெளிவு இது மிக முக்கியமான ஒன்று. லட்சிய தீபனாவில் அதை நம்ம படிப்போம். அதுக்காக தான் இவ்வளவு நான் அழுத்தம் கொடுக்கிறேன். அதை விண்ணகத்தந்தை அங்கீகரிக்கிறார். ஆகவே அந்த திருமுழுக்கு மிகவும் முக்கியமான ஒன்றாக இயேசுவின் வாழ்க்கையில் பார்க்கப்படுகிறது. சரி, அதைத் தொடர்ந்து என்ன நடக்கிறது? யோவான் நற்செய்தியில் நாம் பார்க்கிறோம், இயேசு அலகையினால் சோதிக்கப்படுவதற்காக பால் இல்லத்திற்கு தூய ஆவியால் அழைத்து செல்லப்பட்டார். தூய ஆவியானவர் வழி நடத்துகிறார். ஆனால் சோதிக்கப்படுவதற்காக பால் இல்லத்திற்கு இயேசு அழைத்து செல்லப்படுகிறார். அங்கே நாம் இங்கே பார்க்கிறோம், 40 நாட்கள் இரவும் பகலும் அவர் நோன்பிருந்தார். நம்மாலெல்லாம் இப்போ ஒரு நாளைக்கு நோன்பு இருக்க அல்லது ஒரு வேளைக்கு நோன்பு இருக்க முடியாமல் போகிறது. சோர்ந்து போய் விடுகிறோம், களைத்து விடுகிறோம், நாம் மிகவும் அப்படியே உடைந்து போய் விடுகிறோம். அது ஒரு நாள் 3 வேளை இருப்பது என்றால் நினைத்தே பார்க்க முடியவில்லை. திருவை ஒரு காலத்தில் நம்மை நிறைய நோன்பு இருக்க சொன்னது. இப்பொழுது நம்மை திருநீற்று புதன் என்றும் பெரிய வெள்ளி என்றும் இருக்க சொல்லுகிறது. மற்ற தவக்காலத்தின் வெள்ளிக்கிழமைகளில் இது பரிந்துரைக்கிறது, அவ்வளவுதான். மற்றபடி பெரிய கட்டாயப்படுத்துவதில்லை. நோன்பு என்பது தன்னார்வமாக வருதல் வேண்டும், நாம விரும்பி செய்தல் வேண்டும், நாம நோன்பை ஏற்றுக்கொள்ளுதல் வேண்டும். இயேசு நோன்பை வலியுறுத்தி இருக்கிறார். அவரே நோன்பு இருந்திருக்கிறார். இன்னொரு இடத்துல நீங்கள் அறியலாம், இயேசு ஓர் உயர்ந்த மலை, அதை தாபோர் மலை என்று சொல்லுகிறோம். அந்த தாபோர் மலையிலே அவர் உருமாற்றம் அடைந்த பிறகு மலையிலிருந்து இயேசு கீழே இறங்கி வருவார். இயேசுவோடு சீடர்கள் பரவசத்தில் ஆகியிருப்பார்கள். அவர்களும் கீழே இறங்கி வருகிறார்கள். அவரிடத்திலே ஒரு தந்தை தன் மகனை கூட்டிக் கொண்டு போய், ஐயா, என் மகனுக்கு வலிப்பு நோய்,
வாயிலெல்லாம் நுரை வருகிறது, இவனிடத்தில் பேய் பிடித்திருக்கிறது, இந்த பேயை விரட்டி விடுங்கள் என்று சொல்லி அவர் கேட்பார். அப்பொழுது அந்த சீடர்கள், பேயே, நசரேத்து இயேசுவின் பெயரால் சொல்லுகிறேன், இவரை விட்டு போ என்று சொல்லுவார்கள். அப்பொழுது அந்த பேய் அங்கிருந்து போகாது. அவர்கள் மிரண்டு போய் விடுவார்கள். என்ன இது, நாம் விரட்டுகிறோம், பேய் ஓடவே இல்லை, பேய் நம்மை விரட்டுகிறது என்று சொல்லி அவர்கள் அடங்கி விடுவார்கள். அந்த தந்தைக்கு மிகவும் வருத்தமாய் போய்விடும். அவர் தன் மகனை இயேசுவிடத்தில் அழைத்து கொண்டு வந்து, ஐயா, உம்முடைய சீடலத்தில் கேட்டேன், அவர்களால் பேயை விரட்ட முடியவில்லை, உம்மால் முடியுமா என்று சொல்லி இயேசுவை எள்ளி நகையாடுவது போல அவர் கேட்பார். முடியுமாவா என்று சொல்லி இயேசு பேயை விரட்டி விடுவார். அந்த மகன் குணமடைந்து விடுவார். சீடர்கள் இதை என்று பார்த்து கொண்டே இருப்பார்கள். சீடர்களுக்கு ஆச்சரியத்துக்கு மேல் ஆச்சரியம். என்ன, நாம் விரட்டினோம், ஓடவில்லை, இவர் விரட்டுகிறார், பேய் ஓடுகிறதே, இது எப்படி என்று சொல்லி அவர்கள் மனதில் வைத்துக் கொள்வார்கள். மாலையில் தனிமையாக இயேசுவிடத்திலே இருக்கிற பொழுது இயேசுவிடத்திலே வந்து அவர்கள் கேட்பார்கள், ஆண்டவரே, நாங்கள் விரட்டினோம், பேய் ஓடவில்லை, ஆனால் நீங்கள் விரட்டுகிறீர்கள், பேய் ஓடிவிடுகிறதே, இது எப்படி என்று சொல்லி இயேசுவிடத்திலே அவர்கள் கேட்பார்கள். அவ்வாறு இயேசுவிடத்திலே கேட்கிற பொழுது இயேசு அவர்களுக்கு சொல்லுகிற அந்த பதில் மிகவும் அழகாக இருக்கும். லூக்கா நற்செய்தி 9ஆம் அதிகாரத்தில் நாம் இதனை பார்க்கலாம். லூக்கா நற்செய்தி 9ஆம் அதிகாரம், அதனுடைய பின்புறத்தில் அந்த பேயை அவர் விரட்டி விடுவார். இந்த நிகழ்ச்சியை நாம் மத்தேயு நற்செய்தியிலே படிக்க வேண்டும். 17ஆம் அதிகாரம் 14 முதல் 18 முடிய உள்ள வசனங்கள். மத்தேயு நற்செய்தி 17ஆம் அதிகாரத்தில் நீங்கள் எடுப்பீர்கள் என்றால் இதை பார்க்கலாம். ஏன் எங்களால் இந்த பேயை விரட்ட முடியவில்லை என்று கேட்கிற பொழுது இயேசு அவர்களுக்கு சொல்லுகிற பதில்தான் நோன்பின் மாண்பு அடங்கி இருக்கிறது. இவ்வகை பேய் வெறும் இறை வேண்டலினால் மட்டுமல்ல, நோன்போடு கூடிய இறை வேண்டலினால் இது குணமாகும் என்று ஆண்டவர் சொல்லுவார். வசனம் உங்களுக்கு தெரியும், 21. இவ்வகை பேய் இறைவேண்டலினாலும் நோன்பினாலுமே என்று வேறு எதனாலும் வெளியேறாது. ஆகவே சில கடுமையான பிரச்சனைகள், சில கடுமையான குழப்பங்கள், சில தீர்க்க முடியாத முடிச்சுகள் நமக்கு இருக்கிற பொழுது அதை தீர்க்க வேண்டுமென்றால் வெறும் இறைவேண்டல் மட்டும் ஆகாது. நோன்போடு கூடிய இறைவேண்டல், உபவாசத்தோடு கூடிய செபம் பலனளிக்கும் என்று இயேசு பதில் சொல்லியிருக்கிறார். ஆகவே இறைவேண்டலுக்கும் நோன்புக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. இயேசு ஒன்றும் உபவாசம் இருக்க வேண்டாம், நோன்பு இருக்க வேண்டாம் என்று எதையும் தடை செய்து விடவில்லை. அவர் நமக்கு தெளிவான வழிகாட்டி இருக்கிறார். அவரும் நோன்பு இருந்திருக்கிறார். நோன்பினுடைய மாண்பை குறித்து அவர் பதிவு செய்திருக்கிறார். நாம் இதை குறிப்பாக இந்த இறைவேண்டல் ஆண்டிலும் நாம் பதிவு செய்ய வேண்டும். நமக்கு சில பிரச்சனைகளில் தீர்வு கிடைக்கவில்லையா, நோன்பிருந்து நாம் இறைவேண்டல் செய்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட தீராத பிரச்சனைகள் அதன் மூலம் நிச்சயமாய் தீர்க்க முடியும் என்பதனை கண்டுபிடிக்க முடியும். குணமளிக்கும் இயேசு சபை இருக்கிறீர்கள். குணமளிக்கிட்ட பண்புகளை இயேசு உள்ளடக்கிய காரணத்தினால்தான் மத்தேயு நற்செய்தி 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், இயேசு 40 நாள் இரவும் பகலும் நோன்பிருந்தார். நோன்பிருப்பது ஒரு கலை. ஆங்கிலத்தில் சொல்வதென்றால் இட் இஸ் an art. அது ஒரு கலை. கலை பயிற்சியினால் வருவது, கலை முயற்சியினால் வருவது, கலை தொடர் பயிற்சியினால் நாம் அதிலே சிறப்பு விற்பனராக மாறுவது. கலை ஒரே நாளில் வந்து விடாது. நாம் பல நாட்கள் பயிற்சி முயற்சி செய்து நாம் அதை கற்றுக்கொள்ளுதல் வேண்டும். இப்பொழுது பாட வேண்டும் என்றால் இப்ப கர்நாடக சங்கீதத்தில் போகிற பொழுது சா பா சா பா சா என்று சொல்லி தருவார்கள். இதை கத்துக்கிறதுக்கே 1 வருஷம் எடுக்கும். ஒரு சா பாடத்தினா பா வராது, அது காந்தாரம் தான் வரும், இது மத்தியமம் தான் வரும். அதை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு ராகம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு படம் வரைய வேண்டுமா, நாம் வரைய கற்றுக்கொள்ள வேண்டும். நன்றாக முடி சீவ வேண்டுமா, கற்றுக்கொள்ள வேண்டும். நன்றாக உடை உடுத்த வேண்டுமா, கற்றுக்கொள்ள வேண்டும். விளையாட வேண்டுமா, நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். மீண்டும் மீண்டும் சுழல் பந்து போட்டால் தான் கிரிக்கெட்ல உங்களுக்கு சுழல் பந்து வீரராக மாற முடியும். மட்டை எடுத்து மீண்டும் மீண்டும் அடித்தால்தான் சுழல் பந்துக்கோ அல்லது வீகப்பந்துக்கோ நீங்கள் பதில் சொல்ல முடியும். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். பேச பேச மொழி வரும், பேச பேச மொழி பயிற்சி வரும். ஆகவே எந்த கலையும், அது எந்த கலையாக இருந்தாலும் சரி, அதற்கு பயிற்சி வேண்டும். நோன்பு இருத்தலுக்கும் அப்படித்தான். நாம் நம்மை சுற்றி இஸ்லாமிய சகோதரர்களை பார்க்கிறோம். அவர்கள் மிகச் சிறப்பாக நோன்பு இருப்பார்கள்.
ஒரு நோன்பு காலத்தில் 30 நாட்கள் காலையில் 6 மணிக்குள்ளாக சூரியன் உதயமாவதற்கு முன்பாக அவர்கள் எச்சில் விழுங்கி விடுவார்கள். அதன் பிறகு எச்சியை கூட உள்ளே விழுங்க மாட்டார்கள், வெளியே சென்று அதை துப்பி விடுவார்கள். தண்ணீர் கூட அருந்த மாட்டார்கள். மிகவும் கட்டுப்பாடோடு மாலை சூரியன் மறையும் வரை அவர்கள் நோன்பு இருப்பார்கள், பார்த்திருக்கிறோம். அப்படிப்பட்ட நோன்பினை இன்றைக்கு நாம் இருப்பதில்லை என்பது ஒரு வருத்தத்திற்குரிய ஒன்று. ஆனாலும் அரும்படை மறுமலர்ச்சி போன்ற இயக்கங்கள் இன்றைக்கு பல நேரங்களிலே உபவாச கூட்டம், நோன்பு கூட்டம் என்று ஏற்பாடு செய்கிறார்கள். அது வரவேற்கத்தக்க ஒன்று. அதிலும் வேடிக்கைகள் இருக்கின்றன. 10 மணிக்கு உபவாச கூட்டம் 2 மணிக்கு முடிஞ்சிடும். 10 மணிக்கு முன்னால சாப்பிட்டு வந்துடுவாங்க, 2 மணிக்கு போய் சாப்பிட்டுருவாங்க. இதுல என்ன உபவாசம் இருக்காங்கன்னு எனக்கு புரியல. 3 மணி நேரம் இருப்பதற்கு பேர் உபவாசமா இல்லை நோன்பா என்று ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. உண்மையான நோன்பு எது என்கிற கேள்விக்கு எசாயா இறைவாக்கினர் பதில் சொல்லுகிறார். நீ அடிமைகளை ஒடுக்கிவிட்டு அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கூலியை கையில் வைத்துக் கொண்டு நோன்பு இருக்கிறேன் என்று சொல்வது நோன்பே அல்ல. நீதியோடு நேர்மையோடு நீ நடப்பதுதான் சரியான நோன்பு என்கிற சாற்றையடி நமக்கு விவிலியத்தின் பல இடங்களிலே எசாயா அது யாக்கோபு போன்ற எழுத்துக்களிலே நமக்கு கிடைப்பதனை நாம் நன்கு அறிவோம். ஆனாலும் நோன்பு பயிற்சி என்பது ஒரு முக்கியமான ஒழுக்கமான அறநெறி பயிற்சி ஆகும். அதில் நாம் விற்பனராக மாறுதல் வேண்டும். அது மிகவும் முக்கியம். ஏனென்றால் நோன்பு இருப்பதை இன்றைக்கு அரிதாக போய்விட்டது. ஆகவே முறையாக நோன்பு இருக்க தெரிய வேண்டும். நோன்பு இருந்து முடிந்த உடனேயே போய் நீங்கள் பிரியாணியையும் அல்லது பரோட்டா சால்னாவையும் அல்லது கொத்து பரோட்டாவையும் அல்லது நீங்க ஒருபாடு கறியும் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்க வயிறு தாங்காது. நோன்புக்கு வயிற்றை முதலில் சுத்தம் செய்ய வேண்டும். பிறகு அதற்கு கஞ்சியோ அல்லது வெள்ளைப்பூண்டு, வெங்காயம், சீரகம், வெந்தயம் போன்ற அருமையான வயிற்றினுடைய புண்களை குணமாக்குகிற மருந்துகளையோ சேர்த்து உணவை உட்கொண்டு அதன் பிறகு பக்குவப்படுத்தி நீங்கள் செய்தல் வேண்டும். எனக்கு தெரிந்த ஒரு தந்தை இருக்கிறார் ஜெர்மனி நாட்டிலே, அருள் என்றவருடைய பெயர். அவர் 15 நாட்கள் 30 நாட்கள் நோன்பு இருக்கிற கலையை கற்றிருக்கிறார். நான் அவரோடு தங்கி இருந்திருக்கிறேன். நான் அவரோடு இருக்கிற பொழுதே அவர் ஒரு 15 நாட்கள் நோன்பு இருந்தார். 15 நாட்கள் நோன்பு என்றால் நோன்பு இருப்பதற்கு முன்பாக அவர் சரியான மருந்துகள், உணவு பழக்க வழக்கங்களை கொண்டு வயிற்றை அவர் சுத்தம் செய்து விடுவார். வயிற்றிலோ சிறுகுடல் பெருங்குடலிலோ எந்த பொருளும் இருக்காது, எல்லாம் கழிவுகளும் வெளியே போய்விடும். அதன் பிறகு அவர் வெறும் தண்ணீர் அல்லது பழச்சாறு இல்லை என்றால் சூப்பு இவற்றை தான் அவர் எடுப்பார். வேற எதையும் எடுக்கவே மாட்டார். திடமான எந்த உடனே எடுக்க மாட்டார். நன்றாக வேலை செய்வார். சில நாட்களில் 3 திருப்பலி 4 திருப்பலி எல்லாம் வரும். சைக்கிள் மிதித்து போவார். களைப்பாகவே ஆக மாட்டார். அவரால் இருக்க முடிகிறது என்றால் இது ஒரு கலை, இது ஒரு பயிற்சி, இது ஒரு யோகா. உடல் சோர்ந்தே போய் விடுவதில்லை, நன்றாக தெரிய வேண்டும். நாம் அதை செய்யாத காரணத்தினால் நமக்கு அது ஒரு விசித்திரமாக தெரிகிறது. அவர் 15 நாட்கள் இருந்ததை பக்கத்திலே உட்கார்ந்து நான் பார்த்திருக்கிறேன். 15 நாட்களும் எவ்வளவு உழைத்தார் களைத்தார் என்று எனக்கு நன்றாக தெரியும். ஆகவே இன்றைக்கும் இருக்கிற ஒரு முறைதான். எங்கள் மறைமாவட்டத்தில் அமல்ராஜ் என்று ஒரு தந்தை இருந்தார். அவர் ரிஷிகேஷுக்கு போய்விட்டார். அவர் போய் அங்க போய் ஒரு குகையில 15 நாட்கள் உண்ணா நோன்பு இருந்தார். அவரால் முடியவில்லை. 15 நாட்களுக்குள்ள காய்ச்சல்ல விழுந்து ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்து ட்ரிப்ஸி ஏற்றி அதன் பிறகு செத்து அவர் பிழைச்சி வந்தார். அவர் சொன்னார், சரியான பயிற்சி இல்லாத காரணத்தினால் என்னால் 8 நாட்களுக்கு மேல் இருக்க முடியாமல் போய்விட்டது, என் உடல் நலிந்து விட்டது என்று அவர் சொன்னார். இவன் ஒரு நாள் இருப்பதற்கே முறையான பயிற்சி, ஒரு வாரம் இருக்க வேண்டும் என்றால் இன்னும் நல்ல கலையான பயிற்சி நமக்கு தேவை. அப்படி என்றால் ஆண்டவர் இயேசு 40 நாட்கள் உண்ணா நோன்பு இருந்தார். இரவும் பகலும் உண்ணாமலும் குடிக்காமலும் இருந்தார் என்றால் சாத்தியமா என்றால் சாத்தியம். இன்றைக்கும் இது சாத்தியப்படுகிறது. நீங்கள் யூடியூப் அல்லது கூகுள் சர்ச்சில் போய் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இப்படி சாத்தியமான மனிதர்களை நீங்கள் பார்க்கலாம். இமயமலை போன்ற இடங்களுக்கு நீங்கள் சென்று அல்லது வாரணாசி போன்ற இடங்களுக்கு சென்று அங்கு இப்படி தவம் புரிகிற முனிவர்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் பார்க்கலாம். அது நிச்சயமாக முடியாதெல்லாம் கிடையாது. ஆகவே ஆண்டவர் இயேசு அப்படிப்பட்ட ஒரு கடினமான தவ முயற்சியை அவர் மேற்கொண்டிருக்கிறார் என்பது நமக்கு படிப்பினை. இப்பொழுது 40 நாள் முடிந்து விட்டது. 40ஆம் நாள் முடிவில் சோதிக்கிறவன் அவரை அணுகி, ஐயா நீர் பசியா இருக்கிறீர், தாகமா இருக்கிறீர், இப்போ பாலைவனத்தில் உட்கார்ந்து இருக்கிறீர், பக்கத்துல எந்த ஒரு விடுதியும் கிடையாது, எந்த ஒரு ஹோட்டலும் கிடையாது,
உங்களுக்கு தின்பண்டம் வாங்குவதற்கு கூட இங்கே எந்த வசதியும் கிடையாது. ஆகவே என்ன செய்ய போகிறீர் என்று அவரை சோதிக்க வருகிறார். சோதிக்க வருகிறவன் கேட்கிறான், பசி வந்தால் 10ம் பறந்து போகும், உமக்கு எதுவும் ஞாபகத்தில் இருக்க வசதி இல்லை, ஆகவே உம்முடைய பசியை போக்குவதற்கு நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா என்று அவன் கேட்கிறான். யார் யோசனை சொன்னதான் என்ன, பசி அடங்குனா இப்ப போதும், இந்த பிரச்சனை இப்ப தீந்தா போதும் என்று நாம் சொல்லுவதைப் போல இயேசு சாத்தானுக்கு அனுமதி வழங்குகிறார். சரி சொல் என்கிறார். அவன் சொல்லுகிறான், நீர்தான் இறைமகன் ஆயிற்றே, உமக்குத்தான் ஆற்றல் இருக்கிறதே, உம்மிடத்தில்தான் அதிகாரம் குண்டி போகவில்லையே, நீர் நினைத்தால் என்ன கிடக்கிறது, கல்லு, இந்த கல்லை எப்பமாக மாற்றி உண்ணலாமே என்று அவன் சொல்லுகிறான். கொஞ்சம் யோசித்து பாருங்க, இது நல்ல யோசனையா கெட்ட யோசனையா? சொல்லுங்க பிரதர். நல்ல யோசனை தான். அவர் நல்ல யோசனைங்கிறார், நீங்க சொல்லுங்க. நல்ல யோசனை தான். நீங்க சொல்லுங்க. தெரியல, நீங்க சொல்லுங்க. நல்ல யோசனை தான். எல்லாரும் சாத்தானுக்கு தான் சப்போர்ட் பண்றீங்க, ரொம்ப அழகா இருக்கிறது. ஆனால் உண்மை அதுதான், நல்ல யோசனை தான். பசியா இருக்கிற மனுஷனுக்கு ஏதாவது அந்த நேரத்தில் நம்ம செய்யலாம், நல்ல யோசனை தான். ஆனால் அந்த யோசனையில் இயேசு விழவில்லை. இயேசு விழவில்லை. ஏனென்றால் அந்த இடத்துல இயேசு இறைவார்த்தையை மேற்கோள் காட்டுகிறார். நான் எத்தான் இங்கே கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டில் நமக்கு அங்கே தெரியும், பழைய ஏற்பாட்டிலே உங்களுக்கு விடுதலை பயண நூல், இணைச்சட்டம் போன்ற மகத்தான பாபரும் ஆண்டவர் புதுமைகள் செய்த அந்த நூல்கள், அதனுடைய செயல்பாடுகள் தெரியும். அதில் இணைச்சட்ட நூலில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் பாலைவனத்தில் 40 ஆண்டுகள் கழித்தார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு மன்னாவை பொழிந்தார். ஒவ்வொரு நாளும் மன்னாவை பொழிந்து வழி நடத்தினார். ஆச்சரியமான ஒரு உண்மை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு அந்த வசனத்தை இங்கே மேற்கோள் காட்டுகிறார். மனிதர் அப்பத்தினால் மட்டுமன்று கடவுளின் வாயின்று வரும் ஒவ்வொரு சொல்லினாலும் உயிர் வாழ்கின்றார் என எழுதியுள்ளதே. இட் இஸ் ரிட்டர்ன், இட் இஸ் ரிட்டர்ன், இட் இஸ் ரிட்டர்ன் பைபிள்ல என எழுதி உள்ளதே என்று அவர் சொல்லுகிறார். சாத்தானுக்கு இப்போ ஒரு ஜம்ப். சில திரைப்படங்கள் நீங்கள் பார்ப்பீர்கள், சும்மா கதையை அப்படியே செவ்வா எடுத்துட்டு போக மாட்டாங்க, கட், அடுத்த சீன், டாப்பா ரேஞ்சு போயிருக்கும், சபாஷ், நல்ல டைரக்ஷன் நான் பாராட்டுவதை போல இந்த இடத்துல மத்திய நற்செய்தியாளரை நீங்கள் பாராட்ட வேண்டும், அல்லது சாத்தானை பாராட்ட வேண்டும். அவன் கப் என்று பிடித்துக் கொள்கிறான். ஆகா, இவர் பைபிள்ல கெட்டிக்காரரு, இறைவார்த்தையில ரொம்ப கில்லாடி, அதுல ரொம்ப பெரிய விற்பனர் உங்களுக்கு. ஆகவே கேட்ட கேள்விக்கு பதில பைபிள்ல இருந்து மேற்கோள் காட்டி நமக்கு பதில் சொல்லுகிறார் என்று அவன் நன்றாக புரிந்து கொள்ளுகிறான். ஆகவே பாருங்கள், அழகை அவரை திருநகரத்திற்கு கூட்டி சென்று கோவில் முகட்டில் நிறுத்தி, நீர் இறைமகன் என்றால் கீழே குதியும் என்று சொல்லிவிட்டு நிறுத்தவில்லை. அந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம், பழைய ஏற்பாட்டிலே திருப்பாடல் 91 வசனம் 11, 12 மேற்கோள் காட்டி கேட்கிறான். ஆண்டவரே, உங்களுக்கு சங்கீதம் தெரியுமா, திருப்பாடல் தெரியுமா? தெரியும். 91 சங்கீதம் எனக்கு பாராம தெரியும். வசனம் 11, 12 என்ன சொல்லுகிறது? ஆண்டவர் தம் தூதருக்கு கட்டளையிடுவார், அவர் மேலிருந்து கீழே குதித்தால் தம் கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் தாங்கிக் கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறது. பாரதிராஜா படத்துல வர்ற மாதிரி தூதர்கள் அப்படியே இளையராஜா மியூசிக் போட்ட மாதிரி லாலிலோ 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 பாடி அப்படியே கொண்டு பூமத்தியில் இறக்குற மாதிரி உங்களை கொண்டு இறக்கிடுவாங்க. சங்கீதம் சொல்லுது, இப்ப மேலிருந்து கீழே குதிங்க என்று சாத்தான் அவரை சோதிக்கிறது. வசனம் இருக்கிறதா? இருக்கிறது. அது வாக்குறுதியா? அது வாக்குறுதி. அது பிராமிஸ் ஆஃப் காடா? பிராமிஸ் ஆஃப் காட். அப்படின்னா ஆண்டவர் கோவில் முகட்டிலிருந்து கீழே குதிக்க வேண்டியதானே, கீழே குதித்து தன்னை இறைமகன் என்று நிரூபிக்க வேண்டியதானே. ஆண்டவர் அதை செய்யவில்லை. ஆண்டவர் அந்த சோதனைக்கு உட்படவில்லை. பைபிள்ல நிறைய வசனங்கள் இருக்கிறது. அந்த வசனங்கள் வாக்குறுதிகள் தான். அந்த வாக்குறுதிகளை பற்றி கொண்டு ஜெபிப்பது ஒரு சிறந்த ஜெப முறைதான். ஆனாலும் ஒற்றை வசனங்களை வைத்துக் கொண்டு கோட்பாடுகளையோ கொள்கைகளையோ உருவாக்கி விடக்கூடாது. அது ஆபத்தில் அபத்தத்தில் போய் முடிந்துவிடும். எச்சரிக்கையா இருக்க வேண்டும். வாக்குறுதிகளை விளக்க தெரிதல் வேண்டும். வாக்குறுதிகள் யாருக்கு, எதற்கு, வாக்குறுதிகள் எப்படிப்பட்ட காலத்திற்கு, எப்படிப்பட்ட வாக்குறுதிகள் என்பதை புரிந்து கொள்ளுதல் வேண்டும். சும்மா வாக்குறுதிகளை எடுத்து தப்பு தப்பா கையாளக்கூடாது. இப்படி ஒரு வாக்குறுதி இருக்கு, இப்படி ஒரு வசனம் இருக்குது, இப்படி ஒரு வாக்கு திட்டம் இருக்கிறது என்றெல்லாம் பேசக்கூடாது. சாத்தான் அப்படித்தான் சம்பந்தமே இல்லாமல் வாக்குறுதியை உருவி கொண்டு ஆண்டவருக்கு முன்பாக சொல்லி கீழே குதி என்று சொல்லுகிறான். அப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். அவன் சொல்லுகிறான், இட் இஸ் ரிட்டன், என எழுதி உள்ளது என்று அழகை இயேசுவிடம் சொன்னது. வசனம் 7, இயேசு அதனிடம்,
உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் எனவும் எழுதியுள்ளதே. சாத்தான் சொல்றான், இட் இஸ் ரிட்டன். ஆண்டவர் சொல்கிறார், இட் இஸ் ஆல்சோ ரிட்டன். இட் இஸ் ஆல்சோ ரிட்டன், எனவும் எழுதியுள்ளதே. ஒரு வசனத்தை இன்னொரு வசனத்தால கவுண்டர் பண்ணுகிறார். ஹவு டு இன்டர்பிரட் பைபிள், ஹவு டு ரீட் பைபிள், ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட் பைபிள். திஸ் இஸ் த வே டு அண்டர்ஸ்டாண்ட் பைபிள். இயேசு பைபிள் படிக்கிற, கற்றுக்கொள்ளுகிற கலையையும் கற்றுக் கொடுக்கிறார். பைபிளை வைத்து தப்பு தப்பா இன்னைக்கு சாத்தான் வேதம் ஓதுவதை போல வேதம் ஓதுகிற இந்த ஊழியர்களுக்கு சாட்டை அடி கொடுக்கிறார். ஒற்றை வசனத்தை வைத்துக் கொண்டு சபைகளை, சங்கங்களை உருவாக்கி கொண்டு மக்களை குழப்புகிறவர்கள் சாத்தான் சோதனைக்கு கீழே விழுந்து கைகளையும் கால்களையும் உடைத்துக் கொள்கிறார்கள். அவ்வாறு கீழே விழுந்து நல்ல வண்ணச்சட்டை போட்டவர்கள் வெள்ளையஞ்சொல்லையுமாய் மாறி போய் அவர்கள் விழுந்து கிடப்பதை நீங்கள் பார்க்கலாம். கழுத்திலும் காதிலும் தங்க நகை அணிந்திருந்தவர்கள் எல்லாத்தையும் கழட்டி போட்டுவிட்டு அமங்கலமாக அவர்கள் அழிந்து கொண்டிருப்பதை நீங்கள் தெருக்களில் பார்க்கலாம். ஏனென்றால் அவர்கள் சாத்தானின் சோதனைக்கு வலையிலிருந்து கீழே விழுந்து அனைத்தையும் உடைத்துக் கொண்டவர்கள். எச்சரிக்கையாய் இல்லை என்றால் இந்த சாத்தானின் சோதனைகளுக்கு நாமும் விட வேண்டி இருக்கும். ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இட் இஸ் ஆல்சோ ரிட்டர்ன், எனவும் எழுதியுள்ளதே. ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியம், எனவும் எழுதியுள்ளதே. சாத்தான் விடுவதாக இல்லை. சாத்தான் கடவுளுடைய பரம வைர எதிரி. தொடக்க முதல் கடவுளை எதிர்க்கிறவன் சாத்தான். சாத்தானை பற்றிய உண்மைகளை பழைய ஏற்பாட்டிலே நாம் எசாயா 14 அதிகாரம் 12 முதல் உள்ள வசனங்கள்ல நாம படித்து பார்க்கலாம். எசாயா 14:12. வைகரை புதல்வனாகிய விடிவெள்ளியே, வானத்திலிருந்து நீ வீழ்ந்தாயே. இந்த இடம்தான் லூசிபர் என்று மொழிபெயர்க்கப்படுகிறது விவிலியத்துல. ஆக சாத்தானுடைய தலைவன் லூசிபர், வைகரை புதல்வனாகிய விடிவெள்ளியே. லத்தீனில் இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. நாம் அதை பெர்சானிஃபை ஆக்கி, அதை உருவமாக்கி, அதற்கு நான் லூசிபர் என்ற பெயரை கொடுத்து விடுகிறோம். இங்கு அது 19வாக நமக்கு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. சரி, அவனுடைய சோதனை என்ன, அவனுடைய வேதனை என்ன? நான் விண்ணுலகிற்கு ஏறிச் செல்வேன், இறைவனின் விண்மீன்களுக்கும் மேலான உயரத்தில் என் அரியணையை அமைத்திடுவேன், வடபுறத்து எல்லை பகுதியில் உள்ள பேரவை மலை மேல் வீற்றிருப்பேன், மேகத்திரள் மேல் ஏறி உட்காருவேன், உன்னதற்கு ஒப்பாவேன் என்று உள்ளத்தில் உரைத்தாயே. ஏதோ பாதாளமனை தாழ்ந்து விட்டாயே, நான் அப்படின்னு கங்கிரிக்கிறான். ஆண்டவர் போ அப்படின்னு சொல்லி தள்ளி விடுகிறார். இந்த சாத்தான் கடவுளுடைய பரம வைர எதிரி. இந்த சாத்தானோடு நமக்கு போராட்டம். அதான் பவுலடியார் எபேசியர் கிளிய திருமுகம் 6ஆம் அதிகாரத்திலே சொல்லுவார், நாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எதிரிகளோடு மட்டுமல்ல, கண்ணுக்கு தெரியாத ஆவிகளோடு போராடி கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் ஆவிகள் நம்மை விளத்தாற்ற அழிந்து கொண்டிருக்கின்றன. யோவான் நற்செய்தி படித்து பார்த்தால் நன்றாக தெரியும். சாத்தான் இந்த உலகத்தின் தலைவனாக இருக்கிறான். அவனிடத்திலே இந்த உலகத்தினுடைய வரம்பு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் இந்த உலகத்தினுடைய தலைவன். கடவுள் அதற்கு பொறுப்பு கொடுத்து கடவுள் அதனை அனுமதித்திருக்கிறார். ஒரு காலம் வரும், அன்றைக்கு அவனை அடக்கி விடுவார். அதுவரை அவன் இங்கேதான் இருப்பான். அவன் எத்தனையோ விவிலியத்தின் கதாமாந்தர்களை விழத்தாட்டியவன், எத்தனையோ கதாமாந்தர்களை அவன் பாதாளத்தில் விழச் செய்தவன். அப்படிப்பட்டவன் இப்பொழுது கடவுளுடைய மகனே உடலெடுத்து பூமிக்கு வந்திருக்கிறார் என்றால், அவரை வீழ்த்தி விட்டால் கடவுளை வீழ்த்தி விட்டோம். அவரை வீழ்த்தி விட்டால் அவன் இந்த எசாயாவில் பார்த்தோமே, விண்ணகத்துக்கு மேலாக, மேகத்திரளுக்கு மேலாக, உன்னதருக்கு மேலாக நான் நான் என் அரியணை அமைத்து விடுவேன் என்று சொல்லுகிற அந்த கொக்கரிப்பு வந்துவிடும் என்று அவன் நினைக்கிறான். ஆகவே அவன் அடுத்த சோதனை என்ன செய்கிறான்? நீர் விழுந்து இந்த என் காலில் வணங்கிவிட்டால் இந்த உலகம் அனைத்தையும் உமக்கு கொடுத்து விடுவேன் என்று அவன் சொல்கிறான். அவனுக்கு தேவை கடவுளுக்கு கொடுக்கிற ஆராதனை, கடவுளுக்கு கொடுக்கிற புகழ்ச்சி, கடவுளுக்கு கொடுக்கிற மாட்சி அவனுக்கு வேண்டும். அதுதான் அவனுக்கு விருப்பமானது. ஆனால் ஆண்டவர் இயேசு அந்த இடத்திலும் சொல்லுகிற, சோதனையை வெல்லுகிற அந்த வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். அகன்று போ சாத்தானே, ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய் எனவும் எழுதியுள்ளதே என்றார் என்று நாம் பார்க்கிறோம். அந்த சோதனையையும் இயேசு இறைவார்த்தையின் துணை கொண்டுதான் வென்றார். அங்க சொன்னார், அவன் சொன்னார் இட் இஸ் ரிட்டன், இயேசு சொன்னார் இட் இஸ் ஆல்சோ ரிட்டன். ஆங்கிலத்தில் சில மொழிபெயர்ப்பு நீங்கள் பார்த்தால் இட் இஸ் எகைன் ரிட்டர்ன்,
மேலும் எழுதியுள்ளதே, தமிழ்ல எனவும் எழுதியுள்ளதே என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். மேலும் எழுதியுள்ளதே என்ன எழுதியிருக்கிறது? 1 வசனம், உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதியாதே என்று. ஆகவே இயேசு சோதனையை வெல்லுவதற்கு இறைவார்த்தையை பயன்படுத்தினார். பிரச்சனைகளை வெல்லுவதற்கு ஆண்டவருடைய வாக்குறுதிகளை பயன்படுத்தினார் என்பது நமக்கு தெள்ளந்தெளிவாக தெரிகிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் மலைபோல் வருகிற சோதனைகளை, வேதனைகளை, நெருக்கடிகளை, பிரச்சனைகளை, சவால்களை இறைவார்த்தையின் துணை கொண்டு நாம் வெல்லுதல் வேண்டும். இறைவார்த்தையின் துணை கொண்டு வெல்லுதல் என்றால் என்ன? இறைவார்த்தையில் இறை பிரசன்னம் இருக்கிறது. அந்த இறை பிரசன்னம் இன்றைக்கு எனக்கு வழிகாட்டுகிறது. அந்த இறைவார்த்தையில் இறைவன் என்னோடு பேசுகிறார், தன் திருவுளத்தை வெளிப்படுத்துகிறார் என்று கண்டறிகிற கலை. அதுதான் இறைவார்த்தையில் நாம் கண்டுபிடிக்க வேண்டியது. கடவுள் தன்னை அதில் இன்றைக்கு வெளிப்படுத்துகிறார், அவருடைய திருவுளம், அவருடைய ஆற்றல் அதில் வெளிப்படுகிறது என்பதை கண்டறிகிற அந்த ஒரு கலை. அதை நாம் கண்டுபிடித்தால் சோதனைகள், வேதனைகள் அனைத்தையும் நாம் வென்றுவிடலாம். இது ஒரு மறைபொருளான ஒரு அனுபவம், இது ஒரு நிறைவான பூரண அனுபவம், இது ஒரு இறை அனுபவம். இதை கண்டுபிடிப்பது எப்படி? அதற்குத்தான் இந்த லெக்சியோ டிவினா நமக்கு துணை புரிகிறது. ஆகவே இறை வார்த்தையின் துணையோடு அனைத்தையும் வென்ற இறைமகனாகிய இயேசுவை போல நாமும் இந்த லெக்சியோ டிவினா வாயிலாக இறை வார்த்தையின் ஆற்றலை பெற முயற்சிப்போம். அடுத்த வகுப்பில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.